புறமோர் இதில் வந்து ஆடை நல்லா பாலை கொதிக்க வச்சு உங்களுக்கு ஆடை எடுத்து இப்படி இதில் போடணும். இதில் போட்டாக்கா இது ஆடை இதில் இருக்குது. இதுக்கடுத்து இந்த ஆடையை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு இருந்தாக்கா எடுக்கிற ஒரு 4-5 நாள் சென்று இதை எடுத்து அதிகாலையிலே செய்யணும். அதிகாலையிலே வந்து இந்த ஆடையை வந்து இதில் மிக்சியில் போட்டு இதை வந்து 4 பல் ஓட்டினா வெண்ணெய் பாருங்கள், ஓட்டும் போதே அழகாக வந்துடும். நம்மளுக்கு வந்துச்சா வெண்ணெய். இதை வந்து ஒரு வானலில் எடுத்து போகும். இது அழகாக அப்படியே ஓட்டணுன்னே இந்த வெண்ணெய் வந்து நம்மளுக்கு மேலேயே வந்துடும். உங்களை காட்டுறதுக்காகத்தான் இதுமாரி செஞ்சு. இந்த வெண்ணெயை வந்து இப்படி ஒரு சொயிட்டினாக்கா இதில் இருக்கிற மோரெல்லாம் வந்துடும். இதை இதிலே எடுத்துக்கணும், வடிகட்டுக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அழகாக செய்யணும். இப்படின்னாலே அந்த தண்ணியெலாம் வந்துடும். அதில் இருக்கிற வெண்ணெயில் ஒட்டாது, தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். இதை பாருங்கள், சலசலன்னு தண்ணி இறங்கிடும். இதில் எல்லா மோர் வந்துடுச்சா, இது எடுத்தாச்சு. இதை இப்போ உங்களுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுக்கணும். நெய்யை வச்சுட்டோமா, இந்த அளவுக்கு ஒரு 4 இது இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி எடுத்துக்கினாக்கா அதை நான் தட்டி நசுக்கி வச்சுக்கிறேன். இதை அதிலே போட்டுக்கணும். இந்த இஞ்சி போட்ட உடனே நல்ல மணமாக நெய் ரொம்ப இதுவாக வரும். இந்த நீர் மோரை நம்ம எடுத்ததில்ல, அது அப்படியே கொதிச்சுனே இருக்கட்டும். இந்த மோரை எடுத்ததில்ல, இந்த மோரை நம்ம வந்து தாளித்து, அதான் இஞ்சி, மிளகா, கருவேப்பிலை, மல்லி போட்டு கூட நம்ம குடி தந்தால் குடிச்சலாம், வெயில் நாளுக்கு. அப்படி இல்லையா, செடிக்கு ஊற்றினா நல்லா பூ நிறையா வைக்கும். செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். 1 லிட்டருக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் வீணாகாத அப்படியே செடிக்கு ஊற்றலாம். இப்போ நெய் உடனே கொதிச்சு இது ரொம்ப வேலை இல்லை, ஈஸியாகிடும். ரவை கூட இதில் வந்து எதுவுமே வராது. இஞ்சி போடுற மாதிரி அதை தவிர கொஞ்சோண்டு அந்த இது நிற்கும். உடனே நெய் திரண்டு வந்துடும். வாசமாக இருக்கும் அந்த இஞ்சி போட்டதுமே. இந்த மாதிரி நெய் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ ஒரு டப்பியில் நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கிறோம். இது உடனே ஈஸியாக வேலை ஆகும். நம்ம ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. வரமோர் போடுறோம், போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். 4 நாள் சென்று இது அழகாக நம்ம மிக்சிலே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்கணும். நல்லா அடித்தோம்னா அதுவே வெண்ணெய் திரண்டு அழகாக வரும். சூப்பராக வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இதில் வெறும் இது தான் வரும், நிறையவே வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட்டான பொருளாண்ட அப்படி நெய் உடனே உருவிடும். இதுக்கு ரொம்ப சிரமமே கிடையாது. பொன்னரிலே எடுத்துக்கிறேங்க, மணமாக இருக்கும். நெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது வச்சுன்னா 1 வருஷத்துக்கு கெடாமலே இருக்கும். இதை 7 போட்டாச்சு. இதை எடுத்து போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். டெய்லி பாலை நல்லா
கட்டியாக காய்ச்சணும். ஒரு 3/4 மணி நேரம் பாலை காய்ச்சணும்னா ஏடு நல்லா வரும். அந்த ஏடு தான் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வரும். இஞ்சியை தவிர இதில் ரொம்போண்டு தான் அந்த இது இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். டீ வடிகட்டத்தில் வடிகட்டி அப்படியே இதில் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வாசமாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நம்ம நெய் கடையில் வாங்கவே அவசியமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. நெய் பாருங்கள், இந்த கலர் வந்தவுடனே இது அவ்வளோதான். நிறுத்திட்டு உடனே கொஞ்சம் நேரம் ஆறினோடனே இதில் நம்ம வடிகட்டி கொண்டுட்டோம். நம்ம ஒரு டப்பி எடுத்து வச்சுக்கிட்டோம். வாசம்னா வாசம், அவ்வளோ வாசனை வரும். பாய்.